எவ்வளோதான் குர்த்தி ஷேப்பாக ஸ்டிச் பண்ணாலும் முன்னாடியும் பின்னாடியும் நிறைய சுருக்கமாக இருக்கா? திஸ் இஸ் டே 4 ஆஃப் ஆல் அபவுட் குர்த்தி. உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய க்ரீசஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியது சைடில் இல்லை, டார்ட்டை. குர்த்தியில் டார்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இது செஸ்ட் லைன், வெயிஸ்ட் லைன், சீட் லைன், இது எபெக்ஸ் லைன். எபெக்ஸ் லைன்ன்றது உங்களோட ஷோல்டர் டு எபெக்ஸோட டிஸ்டன்ஸ், ஷோல்டர் டு நிப்பிள் டிஸ்டன்ஸ். இந்த எபெக்ஸ் லைன்ல உங்களோட நிப்பிள் டு நிப்பிள், அதாவது எபெக்ஸ் டு எபெக்ஸ் டிஸ்டன்ஸை 2ஆல டிவைட் பண்ணி போடணும். ஒருவேளை அது 6 இருந்துச்சு அப்படின்னா இங்க 3 மார்க் பண்றோம். ஸோ அந்த சேம் 3 இந்த வெயிஸ்ட் லைன்லயும் மார்க் பண்ணணும். தென் அதுக்கப்புறமா எபெக்ஸ் லைன்ல இருந்து கீழே 1/2 inch தள்ளி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி பார்த்தா 3.5 எவ்வளவு வருதோ இதுல இருந்து ஒரு 1 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இந்த வெயிஸ்ட் லைன்ல இருந்து கீழே மார்க் பண்ணும். ஸோ இது 3.5, 1 inch ஆட் பண்ணி 4.5 inchesல நான் இதை மார்க் பண்றேன். ஸோ இது ஸ்ட்ரைட் லைனா கனெக்ட் பண்ணிட்டு இந்த வெயிஸ்ட் லைன்ல உங்க டாட்டோட விட்டு மார்க் பண்ணும். 1 inch இருந்தா 1/2 inch வைக்கணும். 1/2 inch இருந்தா 1/4 inch. இப்ப 1/2 inch வைக்கிறோம்னா இந்த பக்கம் 1/4 inch, இந்த பக்கம் 1/4 inch மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் கனெக்ட் பண்றோம். தென் இதையும் தென் இதையும் ஸோ இந்த மாதிரி டாட் பிடிச்சிடணும். ஸோ டெய்லரிங்கை புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங்.